நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் தற்போது நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய தேசிய தேர்தல் திட்டங்களை வகுக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் தற்போது மதுரையில் பிரச்சாரத்தில் இருக்கிறார். அவருடைய இந்த பிரச்சாரத்தில் அது ரோட் ஷோவாக இருக்கின்றது. சற்று முன்னர் கடும் மழை பெய்ததால் திருக்கோயிலுக்கு அவர் சாமி கும்பிடுவதற்கு செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. போக முடியாத மோசமான வானிலை. மதுரையில் ஏர்போர்ட்டில் ½ அன் அவர் காத்திருந்து அதற்கு பின்பு ஒரு விடுதியிலே இருந்து தற்போது ரோட் ஷோவில் அவர் இருந்து கொண்டிருக்கிற காட்சி நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி தற்போது ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தது. அதையும் பார்த்தோம். அதே நேரத்தில் பல்வேறு வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி மற்ற தலைவர்களும் கூட இன்று மாலை திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அமித்ஷா உடைய பேச்சினூடே இன்று எதுவும் அவருடைய பேட்டி வெளியாகவில்லை என்றாலும் கூட அவர் 7:30 மணி அளவில் கடும் தேர்தல் களத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவினிடையே திருவனந்தபுரத்துக்கு புறப்பட போகிறார் என்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு தென்காசி தேவநாதன் யாதவ் சிவகங்கையிலே அவர் பேசப் போகிறார், நாகப்பட்டினத்துக்கும் செல்ல போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த ஷெட்யூல்களில் என்ன மாற்றம் என்பதையும் நமக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் ராகுல் காந்தி 45 நிமிடங்கள் தெளிவாக பேசியிருக்கிறார் பல்வேறு விடயங்களை. தேர்தல் களம் தேசிய அளவிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி எதிரொலிக்கின்றது? கிட்டத்தட்ட நாம் நெருங்கிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். 19ஆம் தேதி நமக்கு தேர்தல் இருக்கின்றது. வட இந்திய தேர்தல்கள் பரப்புரை, 2 தரப்பினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அரசியல் ஆய்வுகளின் மூலமாக மாற்றம் தினமும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பேச போகின்றோம். நம்மோடு பேசுவதற்காக கருத்தியல் சார்ந்த விரிவுரையாளர்கள் திரு இந்திய கம்யூனிஸ்டுடைய தோழர் திரு லெனின் அவர்கள் இணைகிறார். சார் வாங்க. வணக்கம். வலதுசாரி சித்தாந்தவாதியும் அரசியல் விமர்சகருமாதிய ஐயா நித்யானந்தம் ஐயா, கல்வியாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணிய ஐயா வாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகராக திரு நவநீத் அவர்கள் எமது வெளிப்புற படப்பினுடைய இணைய போகின்றார். ராமசுப்ரமணிய ஐயா, உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்குறேன், நான் சொன்ன தலைப்புகளை எப்படின்னு கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குது நிலவரம்? தமிழ்நாட்டில் ராகுலுடைய பரப்புரை மற்றமெல்லாம் நடந்தது, நீங்கள் பார்த்துக்கிட்டே தரீங்க. உங்களோட கருத்தை வைங்க சார். களத்தில் முந்துவது யார்? இந்த சமயத்தில், இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸுக்காக நான் ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அங்கே பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு பர்சனலாக நிச்சயமாக தோன்றுவது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி என்பது மிக வலுவாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதுல ஒரு விதமான சந்தேகமுமே கிடையாது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக கூற இயலும். அதே சமயத்தில் அதிமுக கட்சி ஏதோ ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் நடக்க போவதே இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதிமுக அந்த ரெட்டையில் திரு இபிஎஸ்னுடைய பரப்புரை, அந்த அதிமுக தொண்டர்களுடைய உத்வேகமான பணி, இந்த எலெக்ஷன் சமயத்தில் அவர்களுடைய பணி என்பது இவைகளெல்லாம் மிக நிச்சயமாக போற்றத்தக்கவை. அவர்கள் நிச்சயமாக 2வது இடத்துக்கு வருவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இப்போ இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதில் எப்படி இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தை நம்ம பேசணும். ஒன்று, நீங்கள் இந்த கேரண்டியை பற்றி சொல்கிறீங்க. அதாவது நம்முடைய பாரத பிரதமர் அல்லது பாஜக அவர்களுடைய உறுதிமொழிகள், நான் உறுதிமொழி அளிக்கிறேன், கேரண்டின்னு பல இடத்துல பேசுகின்றார். அந்த கேரண்டி எந்த அளவிற்கு செயல்படுத்த இயலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மாறாக காங்கிரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது நிச்சயமாக சாதாரண சாமானிய மக்களை போய் சென்று அடைவதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இது ஏன்னா நான் இன்னும் இந்த இதுக்காக பேசல. ஈவன் 2019 கூட காங்கிரசினுடைய அந்த
உறுதிமொழி என்பது இந்த 6,000 ரூபாய் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த உறுதிமொழி என்பது இப்ப 8,000 ரூபாயாக அவர்கள் மாற்றி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் ஏழ்மையான குடும்பத்திற்கு கொடுப்பதாக சொல்லியிருப்பது என்பது இந்தியாவுக்கு ஏதோ புதுமையான விஷயமாக ஒன்றும் இல்லை. மாறாக உலக அரங்கிலே நீங்க பார்த்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு அடிப்படையாக ஜீவாதாரத்திற்கு தேவையான அந்த பண உதவி என்பது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இது பல 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 பொருளாதார நிபுணர்களை கலந்து கொண்டுதான் அந்த நியாய் என்கின்ற முறையிலே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ என்பது தயாராகி இருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருவோம். இப்ப பல இடங்கள் நான் போனேன் அப்படிங்கறத நான் சொன்னேன். குறிப்பாக இப்ப என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர், அவருக்கு என் மீது மிகுந்த பாசமும் நட்பும் உண்டு. அதே போல எனக்கும் அவர் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் எல்லாம் உண்டு. திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரையில அந்த இதுக்கு இப்ப திரு அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ரோட் ஷோனால ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது கட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னைக்கு அந்த காலெல்லாம் மலையேறி போயிடுது. முன்னாடி எல்லாம் ரோட் ஷோ அப்படின்னு சொன்னா நான் காமராஜர் ஒரு பெரிய பேரணியாக போகும்பொழுது அவரோட கூடவே ஓடிய நாட்கள்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் வருகின்றார் என்றால் அவரோட பின்ன தொடர்ந்து ஓடின நாட்கள் எல்லாம் உண்டு. அதே போல அண்ணாதுரை அவர்கள் வருகின்றார் என்றார், அவரை பேசுவது, இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் வேற பெரிய அளவிற்கு என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அரசியல் ரீதியாக பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துவது, அவர்களோட நாம் செல்வது, அவர்கள் பேசுவதை கேட்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப, இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்முடைய நண்பர் லெனின் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். திரு பி ராமமூர்த்தி அவர்களுடைய பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் அழைத்து பலமுறை பாலதண்டாயுதம் அவர்களெல்லாம் அழைத்து பேசுவதெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். அதெல்லாம் ஒரு பெரிய மழை திறந்த வெள்ளம் போல ஏராளமான புள்ளிவரங்களோட பேசுவதெல்லாம் நாங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுப்போம். ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனோம், அவங்க பேசினாங்க, அவன் ஏதோ நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுடைய பேசுகின்ற பேச்சு எல்லாத்தையும் குறிப்புகள் எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நாட்கள் எல்லாம் இருந்தன. அதெல்லாம் போகட்டும். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா என்று வந்த பிறகு நீங்க ஒரு விஷயம் சொன்னா 9 விஷயத்தை அதை அலசுகிறார்கள். நல்லது கெட்டது என்ன பூதாகாரமாக்குறார்கள், என்ன பொய் சொல்லுகிறார்கள், எது உண்மை எது பொய் என்பதை பிச்சு எடுத்துடுறாங்க. ஆகவே இன்னைக்கு இந்த வெயில் எல்லாம் மக்கள்லாம் போய் நிற்பதற்கெல்லாம் தயாராகவே இல்லை. இப்ப உதாரணமாக சொல்றேனே, எனக்கு டி நகர்ல ஒரு ரோட் ஷோ நடந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்தார். ஆனா அது தட் வாஸ் a failure. யார் அந்த ஐடியா எல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதுவும் குறிப்பாக இந்த உகாதி பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல அவரை ரோட் ஷோ நடத்த சொல்லி அந்த வியாபாரம் கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேல முடங்கி போனது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தட் வாஸ் ஒரு 5,000-6,000 பேர் தான் வந்திருக்காங்க. சில வடநாட்டுக்காரர்கள் இங்க இருக்கிறவங்க வந்திருக்காங்க, அப்புறம் சில பேரை கூட்டின்னு வந்திருக்காங்க. இந்த தவிர ஒன்றும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. என்ன 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அவர் அந்த பயணத்தை செய்வார் என்று பார்த்தா கடைசி 40 நிமிஷத்துக்குள்ள கிடுகிடுன்னு முடிஞ்சு போச்சு. இதே தான் இன்னைக்கு வேலூர்ல இப்ப எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, நான் ஏதோ டிஎம்கேக்கு சார்பாகவோ அவருடைய கூட்டணி சார்பாக பேசுகின்றேன் என்றே பொருள் அல்ல. மாறாக கலை யதார்த்தத்தை நான் பார்க்கும் பொழுது அது தஞ்சாவூராக இருக்கட்டும், அல்லது சிதம்பரமாக இருக்கட்டும், அல்லது மதுரையாக இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்களாக விழுப்புரம் போன்ற இடங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிக தெளிவாக ஒன்று புரிகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெறப்போகின்றது என்பதில் ஐயமில்லை. இரண்டாவதாக அது அடுத்த நிலைமை வரப்போவது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உத்வேகத்தோடு செயல்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது ரெட்டைலைங்கிறதையும்
அது நம்மளை இன்னும் ரொம்ப அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஃபீல் பண்ணி நாம் எப்படியாவது ஒரு பெரிய வெற்றி தர வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது மூன்றாவது இடத்திற்கு, சில இடங்கள்ல டெஃபினட்டா பிஜேபி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் முதல் கட்ட கருத்தாக இடத்திற்கு அதிமுக வரும் என்பதிலையும் இது இட் இஸ் between DMK and ADMK என்பதுதான் கள நிலவரமாக இருக்குது சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். தெளிவாகவே பேசினீர்கள். நம்மோடு தற்போது இணைகிறார் திரு நவநீத் அவர்கள். ஐயா வாருங்கள் நவநீத் சார். சார் இப்போ வணக்கம் நவநீத் சார். இப்போ திரு ராமசுப்ரமணியன் ஒரு கல்வியாளர் மட்டுமல்ல, அரசியல் விமர்சகர். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய இந்த ரோட் ஷோ 7 முறை அடுத்தடுத்து வரப்போகிறார். அதற்கு வருவதற்கு பல நோக்கங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கும். அது பிரதமரும் உள்துறை அமைச்சர்களும் ராஜ்நாத் சிங், நட்டா எல்லாரும் வந்து கொண்டிருக்கிற நூலில் ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்கின்றார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய CSDS, லோக்நிதி போன்ற கருத்து ஆய்வுகள் வட இந்தியாவிலும் பிஜேபி கடும் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பதாகவே தெரிவித்திருக்கிறது. நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வேலையின்மை. ராமர் கோயில் 2%, இந்துத்துவா 8%, இந்துத்துவா 2%, டிக்ளைன். வேலையின்மை போன்ற விவகாரங்கள் இளைஞர்களிடத்தில் பெரும் பதபதைப்பை 40 விழுக்காடுக்கு மேல் ஏற்படுத்தியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் திரு ராமசுப்ரமணியன் தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய பேச்செல்லாம் பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை என்று சொல்கின்றார். எப்படி இருக்கின்றது திரு நவநீதன், உங்களுடைய பார்வை? சார் ரொம்ப விஷயம் சார். இன்னைக்கு தேசிய கட்சிகளான காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்கள் கூட்டணியில உடன்பாட்டுல போயிட்டாங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இல்ல, வளர வேண்டும் என்று, தமிழகத்துல தனி கட்சியாக வளர வேண்டும், நாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணோட்டம் அவர்களுக்கு இல்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது. இப்ப நம்ம பாக்குறது இப்போ அந்த இடத்துல பிஜேபி ட்ரை பண்றாங்க, அல்ல தப்பு ஒண்ணும் இல்லையே, அது ஒரு தேசிய கட்சி தானே இருக்கு. ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க ஏன் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்ற ஒரு எண்ணோட்டம் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்கள் அதை நோக்கி பயணிக்கிறார்கள்ன்றதான பார்க்கணும். திரு நவநீத், இப்ப தேசிய கட்சி டெமோக்ரஸி, லிபரல் டெமோக்ரஸியில், எலக்ட்ரல் டெமோக்ரஸியில் இது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது, அதை யாரும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் களம் நிலவரம் அப்படி இல்லை என்கிறார் திரு ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள். அதைத்தான் பேசுகிறோம். அதுதான் சொல்ல இல்லை அதுதான் நான் அந்த பாயிண்ட் தான் வரேன். கள நிலவரம் தமிழ்நாட்டில் அதுதான் நான் திரும்ப அதான் சொல்றேன். கள நிலவரம் அப்படி இல்லைன்னு கூட நான் எடுத்தா கூட வளர்ச்சியை நோக்கி கட்சியை வளர்க்கணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்காங்கன்ற நான் இந்த தேர்தலில் அவரு நான் ஆசைப்பட்ட மாதிரியே கூட நான் சொல்றேன் பிஜேபி பெரிய அளவுல வெற்றி பெறலாம் கூட அடுத்த கட்டத்தை நவுறாங்க இல்லையா. மற்ற கட்சிகளை எப்ப நவுறாத இடத்துல இவங்க நவுறாங்கல்ல. அப்போ என்ன ஆகும், இன்னும் கூடிய விரைவில் 2026க்கு அவங்க இலக்கை நோக்கி அவங்க மூவ் பண்றாங்கன்னு அர்த்தம். அரசியல் கணக்கு பிரகாரம் அப்படி பார்த்தோம்னா சரி. இப்ப ஒரே கூட்டணி இல்ல, இப்போ பிஜேபி இப்ப இதுவரைக்கும் குழந்தை வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியாது. இன்னைக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குற இந்த விவகாரம் வெளியே வந்த போதுதான் 15, 12, 8, 7, 2வது இடமா அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நாம ஒரு டாபிக் வைக்க போறோம். அதுல நவநீதன் கண்டிப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன், என்னோட நண்பர். அது பிரச்சனை இல்லை. இப்போ அதை யாரும் குறை சொல்லலையே. ஒரு அரசியல் விமர்சகர்களாக பல்வேறு பார்வைகள் இருக்கத்தானே செய்யும். இப்ப நீங்கள் பேசலாம், சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணாமலை பேச்சு எடுபடலைன்னா கூட அவர் சொன்ன லைனுக்கு என்னுடையது கட்சி வளர்கிறதுக்காக தானே பேசுறாங்கன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். முதல் கருத்து. ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கிறது, ராகுல் காந்தி இன்னைக்கு அந்த பரப்புரையில ஒரு 3 விஷயம் பேசியிருக்காரு சார். குறிப்பா தமிழ் மொழி, பண்பாடு அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. எனக்கு இதுல 2 விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகத்துல இருந்து காவிரி தண்ணி வாங்கி தரேன்ற ஒரு உத்தரவாதத்தை அவரால் தர முடியல. சரி, தமிழர்களுக்காக பேசுவேன், தமிழ் பண்பாடுன்னு பேசக்கூடிய ஒரு நபர் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்துல தமிழர்களுக்கு ஐயோ உங்களுக்கு கெட்டது வரமாம இருக்கிறதுக்கு நாங்க கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீர் திறந்து விடுவேன்ற ஒரு வார்த்தையை சொல்லலையே அவரு. சரி, அவர் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அன்றைக்கு எடியூரப்பாவும் அதுக்கப்புறம் பல பேர் கட்சிகள் தான். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை, நீங்கள் ஒன்றும் வாங்கி கொடுக்கவில்லை. அல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க பண்ணலன்றது ஒத்துக்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம், இவராவது பண்ணுவாரான்னு தானே இப்ப எதிர்பார்ப்பு. சரி, இவர் சொல்லக்கூடிய லைன் பிரகாரமே
ரெண்டு விஷயம். இத்தனைக்கும் இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு என்ன காங்கிரஸோட நிலைப்பாடு இருந்து தெரியும். இன்னைக்கு அதே இதுல வந்து தமிழர்களுடன் இருப்பேன்ற ஒரு இதையும் பேசுறாரு ராகுல் காந்தி. ரெண்டுமே வந்து ஒரு முரணாக இருக்கிறதா நான் பாக்குறேன். சரி, இல்லை இப்போ நவனீத் சார்ட்ட ஒரு கேள்வி. காஷ்மீரில் பிரதமருடைய பேச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இட் கேனாட் பி பெனிஃபிஷரியாக இருக்காதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை பேசினவர் ராகுல் இவர் நம்ம லல்லு பிரசாத் வீட்டில் ஆட்டுக்கறியாக இருக்கிறாங்க, அதை வந்து போடுறாங்க, ஹிந்துக்களினுடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பேசுகிறாரு. I feel that it is idiotic proclaiming on the ground level. How do you feel that? தேர்தல் பரப்புரையில நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு தலைவர்கள் வந்து பதற்றம் அடைந்து பேசுறது பாக்குறோம். அது வந்து அது கட்சி ரீதியான அது பிரதமருடைய அந்த பேச்சுக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. என்னுடைய பொறுத்தவரைக்கும் வந்து யாரா இருந்தாலுமே வந்து ஒரு மரபு இருக்கிறது பேச வேண்டும்ன்றது என்னுடைய பார்வை. அது பிரதமரா இருந்தாலும் சரி, வந்து எதிர்கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி, அது என்னுடைய பார்வை. நவனீத் சார், நீங்க டெல்லியில இருக்கிறீங்க நினைக்கிறேன், வெளியே தான் இருந்து பேசுறீங்க, எனக்கு சரியா தெரியல எங்க இருக்கிறீங்க. அது இருக்கு, பரவாயில்ல. இந்த 1 லட்சம் ரூபா ஸ்கீம் இருக்கு பாருங்க அந்த பெண்களுக்கு, இது ஒரு பெரிய அளவில் டிராஸ்டிக், ஒரு வியக்கத்தகுவான ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் சொசைட்டி அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ எல்லாருக்கிட்டையுமே இப்போ நாமசுப்ரமணிய ஐயா கூட சொன்னாங்க 8000 ரூபா உங்களுக்கு வந்துடும், காங்கிரஸ் வந்தால் 8000 வந்துடும், அப்படியெல்லாம் பேச்சு பொருள் இது அதிகமாக. இது குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நிச்சயமாக இல்ல சார். இப்போ அவங்க இது நீங்க சொல்லக்கூடிய மாநில தேர்தலில் வந்து இதே மாதிரி அறிக்கையில தான் வந்து இதே மாதிரி கிரகலட்சுமி கர்நாடகாவில் வந்து ரொம்ப, அதாவது அவங்க காங்கிரஸ் உடைய ஒரு நட்சத்திர திட்டமாக அறிவிக்கப்பட்ட இந்த கிரகலட்சுமி திட்டம் அப்படின்றது கர்நாடகாவில் வந்து செயல்படுத்தினதை அந்த மாடலை கொண்டு போய் தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த மாநிலமான மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தலையும் சரி, ராஜஸ்தான் தேர்தலையும் வச்சாங்களே. அந்த தேர்தல் அறிக்கையில இருந்ததான விஷயம் அது. சரி, இப்ப மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல வச்சாங்க, தோல்வி அடைந்தாங்க. ஆனால் வாக்கு சதவீதத்தில் காங்கிரசும் பிஜேபியும் சமநிலையில் வந்தது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று 6 தொகுதிகள், 6 சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற போது சில தொகுதிகளை காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை, நீங்க மறுக்க முடியாதுல்ல. இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொன்னதுக்கு நம்ம வந்து அடுத்த பாயிண்ட். சோ ஒரு மக்கள் கிட்ட வந்து அது எடுபடலைன்றத மெசேஜ். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 2 பேருமே டஃபா இருக்காங்கன்றது வேற விஷயமா எடுத்துப்போம். சரி, பட் மக்கள் கிட்ட காங்கிரஸ் எடுத்துட்டு போன அவங்க மாநிலத்துக்கு நீங்க தேசிய அளவுல எப்படி கொடுக்க போறாங்கன்றது இன்னொரு கேள்வி. கண்டிப்பா தேர்தல் வாக்குறுதி நம்ம பார்ப்போம், எப்படி கொடுக்க போறாங்கன்றது இன்னொரு, அதுக்கு என்ன சோர்ஸ் எப்படின்றது தெரியாது, அது வேற விஷயம். ஆனா நான் என்னுடைய புரிதல் என்னன்னா, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் மாடல்ல மத்த ஸ்டேட்ல ப்ராமிஸ் பண்ணும்போது அதுவே எடுபடாத போது நீங்க எப்படி தேசிய அளவில் எடுபடுன்றதா என்னுடைய ஒரு பார்வை. நவனீத் சார், இடைவேளைக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க, அப்புறம் இடைவேளைக்கு போயிட்டு நம்ம பேச போறோம். தி ஐடியாலஜிக்கல் வார் இன் பிட்வீன் மோடி வெர்சஸ் இந்தியா பீப்புள், இந்தியன் ஹோல் கம்யூனிட்டி. நான் சொல்லல, இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதான் பேசிட்டு வர்றாரு, எல்லா பரப்புரையிலும் இதான் பேசிட்டு வர்றாரு. எந்த அளவு ஐடியாலஜிக்கல் வாரா இல்லையான்றது வந்து அவங்க கட்சியிலே சில பேர் வந்து ராமர் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் பேசக்கூடாதுன்னு அவங்க கட்சியிலேயே வந்து வெளிப்படையாக சொன்னதையும் பார்க்கணும். சோ இதுல என்ன ஐடியாலஜி இருக்கிறதுன்றது எனக்கு யாருக்கு, ஏன்னா இங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கலே இல்லாத கூட்டணி. யோசிச்சு பாருங்க, சிவசேனாவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில இருக்காங்க, சரத்பவாரும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி. சோ அதனால வந்து இந்த ஐடியாலஜிக்கல்ன்றது கான்செப்டே இப்ப இருக்கிற இந்த தேர்தல் வந்து கிடையவே கிடையாது. தேசிய அளவுல வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வந்து ஒரே கூட்டணியில இருக்காங்க. கேரளால 2 பேரும் வந்து எதிர் துருவமா இருக்காங்க. சோ அதனால வந்து இந்த ஐடியாலஜிக்கல் சித்தாந்தம் கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது, போர்ன்றது கிடையாது. இப்போ வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத அரசியல் யாருடைய பரப்புரை எடுக்கிறது, மக்கள் யார் எடுத்துட்டு போறாங்க, நலத்திட்டம் கொடுத்துருக்கவங்க சார்பாக மக்கள் ஓட்டு போட போறாங்களா? கேள்விக்கு முன்னால் நான் பேசினதோட கேள்வியாக எடுத்துக்கிடுங்க, நிலவரத்தை சொல்லுங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில். அதாவது என்னென்னா, இன்று நடக்கிற இந்த தேர்தல் என்பது உண்மையிலேயே ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான். சரி, ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய விழுமியங்கள் இன்றைக்கி புறந்தள்ளப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மோடி அரசு பணியேற்ற அந்த காலத்திலிருந்து துவங்கி படிப்படியாக அரசமைப்பு சட்ட கூறுகளை அழித்தொழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அதை எதிர்த்த எதிர்வினைகளும் வந்தது. அப்படியான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்குறோம். எனவே இந்தியா அது சிதைவுறாமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த சித்தாந்த நடைமுறைக்கு வரணும்னா எங்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமையெல்லாம் மறந்து ஒற்றுமையாக நிற்க வேண்டிய தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. நண்பர் கூட சொன்னார் நவனித்து, கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிரெதிராக இருக்கிறாங்க, ஆனால் மற்ற இடங்களில் கூட்டணி. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்.
அங்கே பாஜக என்பது 3வது இடத்துல தான் இருக்குது. அதனால் இப்போ போட்டி எங்களுக்குள்ள தான், அந்த இடத்த நாங்கள் இழக்க முடியாது. அதுவரை பஞ்சாப்லேயும் அதே மாதிரி, அதே பஞ்சாப்லேயும் அதே மாதிரி தான், பல இடங்களில் அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் அப்படி வருகிறது. அதனால் அது வந்து யதார்த்தம், கலா யதார்த்தத்திலிருந்து முகிழ்ந்து வருகிற ஒரு அரசியல். ஆனால் அதை விட ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் விடுதலை போராட்டத்தில் எல்லா சக்திகளும் இணைந்து தானே விடுதலை போராட்டத்துக்கு வந்தோம். அன்றைக்கி இடதுசாரிகள்லாம் காங்கிரஸில் தானே அங்கே வைத்திருக்கிறோம். அந்த கடந்த காலத்தையும் நீங்கள் பார்க்கணும். எனவே அதை போன்ற ஒரு சூழல் இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மோடி கேரண்டி. நம்ம என்ன கேட்குறோன்னா, கேரண்டிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க நிறுவனங்களே. ஆனால் 10 வருஷமும் அந்த கேரண்டி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. 10 வருஷம் நாடு சிறப்பாக இருக்குங்கிறாங்க. ஒன்றும் கேரண்டி ஒத்து வரல. நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கேரண்டியாக சொல்லலாம். அவர் பல திட்டங்களை சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், முக்கியமான திட்டங்கள் அவங்க கேரண்டி. நீங்கள் செய்யாததை சொல்லுவீங்க, அவங்க செஞ்சது எதுவுமே இல்லையே. அதான் பிரச்சனை. என்ன இப்போ நீங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது கிராமப்புற இதுக்கு, அதுக்கான நிதியை குறைச்சது நீங்கள் என்ன குறைச்சிருக்கீங்க? எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்குல்ல? எங்கே எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்குது? இந்தியாவுடைய எக்கனாமி 7%, 6% ஸ்டேபிளாக இருக்க. நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆய்வு நிறுவனங்களையும் அழித்தொழித்து விட்டீர்கள். நீங்கள் ஜிடிபி கால்குலேஷன் வந்து எல்லாமே அழித்து வச்சுட்டீங்க. ஆனால் சர்வதேச அளவில் இப்போ ILO எடுக்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அது என்ன சொல்கிறது? டோட்டல் யூத்தில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களில் 83% வேலையில்லா திண்டாட்டத்தின் கீழ் இருக்கிறாங்க. இந்த ஷேர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிருக்கு. 2014 35% இருந்துச்சு, 35.2. இன்றைக்கி 65.7% ஆகிருக்கிறது. 2022 கணக்கு, 23 கணக்கு கூட சொல்லலை. அப்போ அந்த 10 வருஷத்தில் எப்படி வந்திருக்குங்கிறது. இன்னொன்று, ஜனநாயகம் எப்படி ஒரு கும்மிருட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்குங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டட் ஸ்கோர் ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னலாக, வெளிப்படைத்தன்மை சம்பந்தமானது. அந்த ஸ்கோரு 5.5 அவுட் ஆஃப் 20, 20க்கு 5.5 தான். அப்போ இந்தியா எந்த நிலையில் இருக்குது? உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுனு 55%க்கு மேலே நடக்கிற ஒரே நாடு உலக அளவில் உள்ளதுலேயே 55%. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்டர்நெட் ஷட் டவுன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கருத்து சுதந்திரத்துக்கு உண்மையிலேயே ஒத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இதை நீங்கள் தடுக்கணும்? உச்சநீதிமன்றமே பலமுறை இதில் கருத்து சொல்லியிருக்கு. இப்போ கூட ஃபேஸ்புக்கு இணையதளங்கள் இவையெல்லாம் முடக்குகிற வேலை பார்க்குறாங்க. இது எல்லாமே நடக்குது. அப்போ என்னென்னா கருத்துரிமை தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறது. அல்லது இங்கே இருக்கிற பெரும் நிறுவனங்கள், அதோடு சார்ந்து இருக்கிற செய்தி நிறுவனங்கள் முழுவதும் இன்றைக்கு தங்களுக்கான அரசியல் பணிகளை லாபகமாக மேற்கொள்வதற்கான ஒரு கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ இந்த CSDS லோக் நீதிக்கு இப்போ நம்ம எப்போவுமே செப்பாலஜிஸ்ட், இப்போ எல்லாருமே யார் பெய்டு ஜேர்னலிஸ்ட், யார் ப்ரோஆக்டிவிஸ்ட், வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. CSDS என்ன சொல்லுதுன்னா, 56% மத்திய மாநில அரசுகள் ஊழல் செய்கிறது என்றும், அதுலேயும் நகர்ப்புறத்தில் 53% ஊழல் அதிகரிப்பு, 57% பெருநகர்களில் ஊழல் அதிகரிப்பு, வேலையின்மை ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்குறாங்க. யாரெல்லாம் பார்க்குறா அப்படின்னு பார்த்தா தலித்துகள், மத்தியதர வகுப்பினர்கள். இப்போ உயர் சாதியினர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிஜேபி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பும் நான் ஒரு நிமிஷத்தை ஒரு 10 செகண்டில் கேட்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்பூத்துகளுடைய போராட்டம், குஜராத்தில் ஏற்படுகின்ற போராட்டம், அதே மாதிரி பிஜேபிக்கு பசவண்ணா தலைமையிலான லிங்காயத்து மடமை எதிர்த்து தார்வாரில் நிற்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அந்த 302லேருந்து கீழே குறையும் அப்படின்ட்டு சில தகவல்கள், ஒரு தகவல் இல்லை பல்வேறு தகவல்கள் வருது. மனம் போன போக்கில் பேசுகிற யூடியூபர்ஸும் உலகத்தில் பார்க்குறோம். அப்படி இல்லை, நடுநிலையில் எப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது? இல்லை, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்போ நீங்கள் பசவண்ணா அப்படிங்கிறவர் வந்து இந்து மதத்துக்கு ஒரு மாற்று மதத்தையே முன்மொழிந்தவர். அதான் லிங்காயத்துக்கு நம்ம சொல்கிற சாதி இல்லை, சாதி 12ஆம் நூற்றாண்டு. அவர் ஒரு பிறப்பால் உயர் சாதி பிராமணர். ஆனால் அதையெல்லாம் கலைந்தெடுத்து விட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் உள்வாங்கி ஒரு புதிய மார்க்கத்தை அவர் உருவாக்கினார். சாதிகள் அற்ற ஒரு மார்க்கம். இன்னைக்கு அது சாதி செயலுக்குள் மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது வேற விஷயம். புத்தம் அப்படிதான் அழிந்தது, அது வேற விஷயம். ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு உன்னத நோக்கத்திற்காக அது உருவாக்கப்பட்டது. அது வந்து சமூக நீதி கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கான நீதி அது வரையறுத்தது. எப்படி கேரளாவில் நாராயணகுருவோ, இந்த தமிழ்நாட்டில் வந்து வைகுந்தரோ, அது போன்ற வள்ளலாரோ, அது போன்ற ஒரு ஆன்மீக துறையிலேயே கூட ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு காலமாக பார்க்குறோம். அது இன்னைக்கு பூமரங்க ஆயிருக்கு.
அப்போ அங்கே பாஜகவினுடைய தீவிர வகுப்புவாத மதவெறி கண்ணோட்டம் என்பது உண்மையில் உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை, அந்த மாநில மக்களுடைய ஒற்றுமையை இருக்கிறது கர்நாடகாவில். இது அந்த கர்நாடக மக்களினுடைய பண்பாட்டுக்கு எதிரானது. எனவே இதை நம்ம புறந்தள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்குங்கிறது இன்னைக்கு வந்து கர்நாடகாவோட நிலைமை. நிச்சயம் அப்படி நீங்க யூபி போகும்போது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காலத்தில் அவங்க சொன்னாங்க 2014 72 தொகுதி ஜெயிச்சாங்க. ஆனால் புல்வாமா அட்டாக்கு அந்த அல்ட்ரா நேஷனலிசத்தை இன்னும் சொல்ல போனால் தேசிய பெருமிதத்தோடு அந்த தேர்தல் 2019 அணுகின போது கூட அவங்க 65 இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. 62 + 2 65 65க்குள்ள தான் சொல்றாங்க. 64 ரைட், எக்ஸாக்ட் 64 வச்சுங்க. என்ன விஷயம்னா, இதுல என்ன முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம்னா, 14 தொகுதிகளில் 50,000க்கும் குறைவான வாக்கு. மீரட்டில் பார்த்தீங்கன்னா 3,800 ஓட்டு தான் டிஃபரன்ஸில் வெற்றி பெற்றார்கள். இப்போ நீங்கள் காங்கிரஸ் அங்கே தனித்து நின்று 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தது. இப்போ நீங்கள் என்ன வருகிறதுனா, சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த மாதிரியான சாதியினர், அதே மாதிரி மத்தியதர சாதியினர், விவசாயிகள், குறிப்பாக விவசாய சமூகம், மேற்கு பகுதியில் அக்ரேரியன் கிரைஸ் ஜாட் சமூகத்தில் பெரிய. அதனால அந்த விவசாய பகுதியினர் இது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மாற்றத்தை நோக்கி வர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் விவசாயிகளுடைய ஆழமான பிரச்சனைகளை நுனிப்புல் மேய்கிற மாதிரி தான் மத்திய அரசு, மோடி அரசு. இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு பெரிய வாய்ப்பு. ஆமா, அதனாலதான் இந்தியா கூட்டணி, நீங்க காங்கிரஸ் தேர்தலில் இருக்கியா இருக்கலாம், இந்தியா கூட்டணியில் உறுப்பு கட்சிகளாக இருக்க, கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், திமுக இதாக இருக்கலாம், எல்லாத்துலயும் MSP நீங்க பாத்தீங்களா, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் உறுதிப்படுத்துவோம், சட்டமாக கொண்டு பேசும்போது அது இதை நீங்க சொல்ல வேண்டியதுல, நீங்க பரப்புரையில எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்குறேன். நீங்க ஏன் இந்த கேரண்டி ஏற்கனவே 2014 கொடுத்தது, இப்ப அதே கேரண்டியை இந்தியா கூட்டணி கொடுக்கிற போது எடுக்குமா, நீங்க கொடுத்தா எடுக்குமா? உங்க கேரண்டி வாய்ட் ஆயிடுச்சு, அது செல்லா காசு ஆகிட்டது. கடந்த 10 ஆண்டுகள்ல வண்டி ஓடல, மிஷினை மாத்தல, நீங்க அந்த கேரண்டி படி நடக்கல. எனவே இப்போ மக்கள் உண்மையில் யார் கொடுக்கிற கேரண்டி சரியானது என்பது எண்ணி இந்தியா கூட்டணி கேரண்டி தான் மிகச் சிறந்த. இன்னும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன். நித்யானந்த சார், இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு, நான் கேரண்டின்லாம் இல்லை, அவர் ரொம்ப அழகா பேசுறாரு. 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க போறேன், மாதம் 8,000 ரூபா, நீட் விவகாரத்தை சொல்கிறாரு, ஜன்தீன் மந்திர் விவகாரத்தை பேசுகிறாரு. மோடி மிகப்பெரிய அளவில் லோன் வேவர் 16 லட்சம் கோடியை பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு எதுவும் பண்ணலை. பணவீக்க விவகாரம், பெண்களுக்கான உரிமைகள், அதே சமயம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி, ஆதானி, டிமானிட்டைசேஷன், பல்வேறு மொழிகள் இல்லாமல், ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி இல்லாமல் ஒரே மொழி ஒரே மதம் என்பது சாத்தியமில்லை. என்னால் ரொம்ப தெளிவாக 43 நிமிஷம் பேசுகிறாரு. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆனால் இது பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு நான் கேரண்டி அதுங்கிற விட இது நல்லா இருக்கா? எப்படி, எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அல்லது வெறும் பேச்சா? ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நெறியாளருக்கும் வணக்கம். நெறியாளர் தான் எப்பவும் வணக்கம் சொல்லுவீங்க, சொல்லுங்கள். இதில் பல விஷயங்கள் நாம் இப்போ பேசுனதில் அலசி பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாத்தையும் நம்ம ராமசுப்ரமணியம் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவள பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வேலையில்லாத இளம் பட்டதாரிகள் சரி கூடியிருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு இப்பொழுது இந்த விவாதத்திலே வெளிப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் படிக்காத, பள்ளிக்கு செல்லாத அல்லது மேல் படிப்பு படிக்காதவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவிற்கு கூடி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆக அந்த விழுக்காட்டின்படி வேலையில்லா திண்டாட்டம் கூடியிருக்கிறதா, மாணவர்களுடைய எண்ணிக்கை, படிப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பார்க்காம நம்ம பேச முடியாது. அப்படிப்பட்ட எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்வார்கள். வெளிவரும் பொழுது வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருப்பது இயல்பு. அதை மாற்ற வேண்டும். இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும். வேலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் எல்லோருக்கும் 140 கோடி மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அரசாங்கம் கொடுக்க முடியாது ஐயா, ஏன் 2 கோடிக்கு ஆண்டுக்கு கொடுப்பேன்னு சொல்லி 10 வருஷமா கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அதை கேட்பாங்க. ஏன்னா இப்போ 2 கோடி பேருக்கு அதெல்லாம் அவருடைய எதிர்கட்சியாக அவருடைய கேள்வி நியாயமானது. அவர் கேட்பாங்க. நீங்க ஐயா சொன்னாங்கல்ல, மோடி ஐயா 2 கோடிக்கு பேர் நான் கொடுப்பேன். 2 கோடிக்கு மேல கொடுக்கல அப்படிங்கிறது இவர்களுடையது. யாருடையது? லெனின் போன்றவர்களது. ஏன்னா எதிர்கட்சி. நீங்க கொடுத்ததுக்கு சிஎஸ்டிஎஸ் மாதிரி அறிக்கை கொடுக்கணும்ல. அரசாங்க வேலைன்னு நீங்க முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அரசாங்க வேலை இல்ல, அரசாங்க வேலைக்கு தான் அவர் கொடுக்கணும். வேற பிரைட் ரைஸ் கிடைக்க அவர் கொடுக்க முடியாது. அப்படி கிடையாது. 2 கோடிக்கு மேல அவர்கள் சுய வேலை செய்வதற்கான வங்கி கடனும் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு
அவர்கள் சொந்த தொழிலை செய்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையிலே அடைகின்ற பொழுது அவர்கள் வேலையில்லாதவர்களாகவே கருதப்படுகிறார்கள். அப்போ மோடி ஐயா அவர்கள் சொந்த அரசு வேலையை சொல்லலை, அது சொன்னார். இல்லைங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சுய வேலையாக இருந்தாலும் கூட பிழைப்புக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் தானே. ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஐ ஆம் so and so behalf of the representative of the concerned company now I will give the manifesto to the people who believe it is not a company. I am the representative of ஒரு company. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு வேலை தரேன்னா நான் வந்து நான் ஒன்று just remember one thing, Modi is not CEO of India. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. He is a mass leader. ஸோ அவர் என்ன கேரண்டி கொடுக்குறாரு, எல்லோருக்கும் தொழில் இருக்கும் அப்படிங்கிற கேரண்டி தான் வேலை கொடுக்கறதுங்கிறதுக்கான பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு செய்திருக்காரு. பெண்களுக்கு நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. ஆமாம். இன்றைக்கு பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்புக்காக பெண்களுக்கு வட்டி இல்லா கடனாக 0 அக்கௌண்ட்டில் தொடர்ந்து சாதாரண கீரை விற்கிறவங்கலேருந்து பால் விற்கிறவங்கலேருந்து 10,000 வாங்கினாங்கன்னா 10 லட்சம் கிடைக்கக்கூடிய அளவில் அவங்க திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு திறமையை பார்த்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் மோடி வந்தப்புறம் தான் இந்த 10 வருஷமாக தான் நடக்குது. மோடி என்ன செஞ்சார் அப்படி கேட்குறாங்க. மோடி குடிநீரை வீட்டுக்கு வீடு கொண்டு சென்றிருக்கிறார். 7 கிலோமீட்டர் போயிருக்காங்க ராஜஸ்தானில் குடிநீருக்காக. இன்றைக்கு வீட்டு வாசலில் குடிநீர் இருக்கிறது. அதுபோல் மோடி கிராமங்களிலே மின்சாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பாதைகளை போட்டிருக்கிறார்கள் வேகமாக. இதுவரை காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் ஆட்சியில் கூட செய்ததை காட்டிலும் 4 மடங்கு அதிகமான சாலைகளை வேகமாக போட்டிருக்கின்றார்கள். அதனால தான் நிதின் கட்காரிக்கு அவ்வளோ பெருமையும் 30 கிலோமீட்டர் காங்கிரஸோட அதிக சாலைகள் வேகமாக போகுது. அது ஆதாரம் ஆதாரம் இருக்கே. எல்லாமே உங்களுக்கு விட்ட வெளியில் வேகமாக இருக்கும்போது பணம் கொடுத்தா தானே வேகமாக போக முடியும். அதனால டோல் பீஸ் இப்போ இந்த திருவாரூருக்கு எவ்வளோ வேகமாக போறீங்க. பசவண்ணா பற்றி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. மோடி போய் இதெல்லாம் பண்ண. பசவண்ணா இந்துக்களுக்குள்ள தனியான ஒரு பாதை, இந்துக்களுக்கு அல்லாத பாதைன்னு சொன்னாங்க. பசவண்ணா பற்றி படிங்க. பசவண்ணா வந்து அப்படி இந்துக்கள் அது தனி டாபிக், நம்ம அப்புறம் பேசலாம். சொன்னதுக்காக நான் தெளிவுபடுத்தி அவருடைய 2 வரியை மட்டும் நான் சொல்றேன். மடிக்கைய மாடு வரும் மண்ணே முதலும். நீங்க அந்த பக்கத்துல உள்ள ஆளு உங்களுக்கு தெரியும். தொடிகைய மாடு வரும் ஒன்னே முதலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வர்றேன், 4 வரி தான். மடிக்கைய மாடு வரும் மண்ணே முதலும், தொடிகைய மாடு வரும் ஒன்னே முதலும், சிவபத்த ஹரிவோட குரு பத்தவே முதலும். அப்போ என்ன அர்த்தம்? மடிக்கைன்னா பானை செய்யறதுக்கு மண் முக்கியம். நிமே கன்னட மாத்தலாடும். பானை செய்யறதுக்கு மண் வேணும், அதுதான் முதல். பொன், நம்முடைய நகை செய்வதற்கு பொன் வேணும், அதுதான் வேணும். ஆனால் நீங்கள் சிவபதவி, சிவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஈஸ்வரனை அடைய வேண்டும் என்று சொன்னால் குரு பதவே முதலும். குருவினுடைய கால்களை பிடித்துக்கொள். இது இந்து மதத்துக்கு அல்லாத கருத்தா? அவர் சொன்ன கருத்து இது. நான் எல்லா மதத்துக்கும் உண்டானதான். அப்போ இது எப்படி வித்தியாசமா பார்த்தாருன்னு சொல்றீங்க? இந்து மதத்தில் பல கோணங்கள் இருக்கிறது, பல கோணங்கள், பல பிரிவுகள் இருக்குண்டு. பிரிவன் நீங்க அதை சொல்லாதீங்க. அப்ப ஒரு கேள்வி, இந்து மதத்துல கடவுளுக்கு ஆடை படைக்கிறது, கோழியை படைக்கிறதெல்லாம் உண்டு. அங்க உட்கார்ந்துக்கிட்டு லாலு பிரசாத் யாதவ் ஆட்டை இருக்கிறாரு, இந்து மதத்துக்கு விரோதம் ஐயா பேசுறாங்கன்னு கேட்கறேன். அதான் கேட்கறேன். பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல சாராயத்தையும் சாமிக்கு வைக்கிறாங்க, ஆட்டையும் அறுக்கிறாங்க, கோழியும், இது இந்து மதம் தான். ஐயா ஏன் அப்படி பேசுறாங்க? ஐயா ஏன் அப்படி பேசுறாங்கன்னா எந்த பகுதியில் பேசுனாங்கன்னு பாருங்க. எந்த பகுதியில்? காஷ்மீர் பகுதி. காஷ்மீர்ல இடத்துக்கு தக்கன பேசுறாங்க. ஆமா, அப்படிதான். எங்க போய் விளைச்சல் கிடைக்குமோ அங்க. தேர்தலுங்க இது. ரைட். தேர்தல் வாக்குகள் பெற வேண்டும், கிடைக்கிற என்னமோ சித்தாந்த பூர்வ. என்ன சித்தாந்த பூர்வ நான் கேட்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகு. ராஜீவ் காந்தி அந்த கேரளாவில் உள்ள அந்த பாராளுமன்ற தொகுதியில் நின்றதே தப்பு, அதை எதிர்க்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு உரிமையை கூட இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம், ஏன் நிக்கிற அப்படின்னு கம்யூனிஸ்ட் கேட்குது. திரு ராமசுப்ரமணியன் சார், இப்போ பல்வேறு கேள்விகளை நம்ம பேசணும். அதில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த ராகுல் காந்தியுடைய இன்றைய பேச்சு, சிஎஸ்டிஎஸ்னுடைய அறிக்கை, தற்போதைய கல நிலவரங்களை நீங்கள் சிறப்பாக சொல்லுங்கள். நான் கேள்வி ஒன்றும் வைக்கல, நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு கூடிய ஒரு ஆளுமை, எப்படி இருக்கு களம்? இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தியோட பேச்ச நான் முழுமையாக கேட்டேன் சார். அதுல அவருடைய அந்த என்னென்ன இந்த மேனிஃபெஸ்டோல சொல்லி இருக்காரோ அதையெல்லாம் எடுத்து அதுல ஹைலைட்ஸ் எல்லாம் பற்றி இன்னைக்கு சொன்னார். குறிப்பாக இந்த 1 லட்சம் ரூபாய் ஏழ்மையான ஃபேமிலிக்கு கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிறது.
50% அரசாங்க உத்தியோகத்துல பெண்களுக்கு வேலை. அதே போல அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோமே ஆனால் 33% அந்த ரிசர்வேஷன் ஃபார் தி விமன் டெஃபினட்டா செய்வோம். நீட் போன்ற தேர்வுகள் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்யலாம். இது போன்ற பல விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகவே இவருடைய பேச்சு என்பது ரொம்ப யதார்த்தமாக இருக்கின்றது. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்றதாக நான் சொல்லல. அவருடைய பேச்சு என்பது அதோட இல்லாம தமிழை பத்தி, தமிழுடைய உயர்வை பற்றியும், அது தமிழுடைய பாட்டெல்லாம் தடாமுடான்னு அதை பேசாம தமிழ்நாடு, தமிழுடைய உயர்வு, கலாச்சாரம், பண்பாடு இவைகளெல்லாம் மிக அற்புதமாக மனசை தொடர மாதிரி பேசினார். அவர் அதுக்காக திருக்குறளை வந்து இப்படி அப்படிங்கலாம் அவர் தெரிஞ்ச மாதிரி பேசுறதெல்லாம் பண்ணல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தலாம். நவநீத் சார் ரொம்ப சிரிக்கிறார் நீங்க சொன்ன உடனே. மனசை தொடர மாதிரி பேசினா நவநீத்துக்கு ஒரே சிரிப்பு. சொல்லுங்க ஐயா ராமசுப்ரமணியன். அது மாதிரி இருக்கட்டும், இட்ஸ் ஓகே, நல்ல டிபேட்டா இருக்கணும் அது. அந்த மாதிரி அவர் பேசுகின்றார். ஸோ இப்போ 2 கோடி பேர் அதுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது நம்ம ராகுல் காந்தி பேசினது ஒரு நட்ஷல் ஐ ஹவ் டோல்டு. அடுத்ததாக நீங்க மோடியை பத்தி பேசும்பொழுது பிஜேபி அந்த மேனிஃபெஸ்டோவை தயார் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட நானும் அதில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். 2014 ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நவ். 2014 அந்த மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் அப்புறம் தமிழ்நாடுலேருந்து போகும்போது அதில் ஐ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது முக்கியம். அதுல 2 கோடி பேருக்கு வேலைன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் சத்தியமா கொடுக்கவே முடியாது சார். 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு அரசாங்க உத்தியோகமா கிட்டத்தட்ட 60-65 வருஷம். என்னுடைய நண்பர் நவநீதனுக்கு தெரியும், ஏன்னா அவர் அந்த ஜேர்னலிசத்துல இருக்கிறதுனால ஹி நோஸ். ஒரு 60-65 லட்சம் பேருக்கு வேணா அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, அண்டர்டேக்கிங்ஸ், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்க யூ ஹேவ் டு கிரியேட் அன் என்விரான்மெண்ட், அதுல 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டும். அது நீங்க பகோடா போடுறதெல்லாம் நீங்க வந்து அவங்களெல்லாம் பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கின்றோம், முத்ரா லோன் கொடுத்துருக்கோம், பகோடா எல்லாம் போடலாமே, அதுவும் வேலை தானேன்னு கடைசியில கேட்டா என்னைய அப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் ஜும்ரா சொன்னேன்னு சொல்லிட்டு நம்முடைய இவர் ஹோம் மினிஸ்டர் ஒரேடியா அடிச்சு சொல்லிட்டாரு. பட் இன்னைக்கு கிராமத்துல என்ன, நகரத்துல என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாம பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு ப்ளீஸ் சிடிசிஎஸ் அந்த ரிப்போர்ட்டை பாருங்க. 65% they are all worried about youngsters, they are all worried about unemployment. எங்க டவுன்ல 62% கிராமப்புறங்கள். அப்ப இது பரவலாக எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத நாம பார்க்கணும். அது வேலையில்லா திண்டாட்டங்கிறது இன்னும் 2 கோடி பேர் அரசாங்க உத்தியோகம் எல்லாம் கிடையாது வருஷத்துக்கு. இது வந்து எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் தான் நாம் பேசுறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல, யூ மஸ்ட் என்ஹான்ஸ் தி size of the cake so that it is distributed among so many people, so that அவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றதா. இப்ப திருமதி நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் அவர் பேசுறார். அவர் ஹீஸ் எக்கானமிஸ்ட் பிரஹ்லாத். அது அவருடைய அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி வேலிட் பாயிண்ட்ஸ். சார் அவர் சென்னைக்கு வரார் நினைக்கிறேன், நாளைக்கு சென்னைக்கு வரார். சென்னைக்கு வரட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இது போல வேலை வாய்ப்புங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த சிடிசிஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நீங்க கவனிக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமானது. அதே போல விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அது ரொம்ப தெளிவாக சொல்ல. இதெல்லாம் இப்ப ராமர் கோயில் கட்டினதெல்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் இனாக்குவஸ். அந்த இஷ்யூல இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரல. ஏன்னா வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயது பசி இருக்கும் பொழுது கோயிலை பத்தி அவங்களாம் நினைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவுதான். ஆகவே அந்த விதத்துல அதை பார்க்கணும். அடுத்து 3வதாக நீங்க பசவா, நான் வந்து அந்த லிங்காயத்தை பத்தி நான் வந்து ரொம்ப டீடைல்டெல்லாம் போக விரும்பல. பட் இட் இஸ் அ ஃபேக்ட். பொண்ணோ அல்லது மண்ணோ அதெல்லாம் பத்தி இல்லாம கடைசியில பசவா என்ன சொல்ற, குரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சார், குருவை பத்தி பேசாத ஆளே கிடையாது. அது எந்த you take any religion for that matter, they give very high importance for gurus. அதனால அதை பத்தி நாம பேசுறோம். ஆனால் அங்க அந்த லிங்க அவருடையது என்ன, லிங்காயத்தின் கடைசியில் உயர்ந்தது சிவனோடக்கும் தெய்வம் தேடினும் இல்லைங்கிற மாதிரி தான் அவருடையது. அதனால அவங்க வந்து ஒரு தனி செட்டாக உண்மை. இன்ஃபேக்ட் ஆதிசங்கரர் தான் அதனால இருக்கிறத வந்து தனித்தனியாக பிரிச்சாலும் கூட முன்னாடியே அது இருந்தது. சில பேர் அது சிவனை தவிர வேற யாரையும்
கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிங்காயத்து அவங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது மிஸ்டர் நவநீதன் சொன்னார், நீங்க இந்த ப்ராமிஸ் பண்ணாங்களே கிரகலட்சுமி எல்லாம் தெலுங்கானால சக்சஸ், கர்நாடகால சக்சஸ் ஆச்சு, அதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு. அங்க வந்து இதை தாண்டி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நீங்க அங்க பார்க்கணும். கர்நாடகாவில் அடிச்சுட்டு அந்த காங்கிரஸ் உள்ள மிகப்பெரிய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால அவங்க துவக்கிற மாதிரி ஆச்சு ஒழிய நல்ல களமாக இருந்ததுதான். இன்ஃபேக்ட் மத்திய பிரதேசம் ஜெயிக்க வேண்டிய இடம். அங்க கூட்டணி சரியான அளவுக்கு இல்லாதனால அவங்க வேணும்னே ஒதுக்கி தடுத்தனால தான் அங்க தோத்து போனாங்க. சரி, இப்ப ராமசுப்ரமணியன் சார், ஒரே ஒரு கேள்வி நேரம் கருதி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ காங்கிரஸுக்கான வளமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல இந்த முறை எப்படி இருக்கு சார்? அதை மட்டும் சொல்லுங்க சார். இப்ப யார் சொன்னாங்க, ஐ திங்க் மிஸ்டர் லெனின் சொன்னார் நினைக்கிறேன். ஜாட் சமூகம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. விவசாயிகள் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பிஜேபிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ரஜபுத் அந்த பீப்புள் ஒரு 75 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கடுமையாக திரும்பி இது வரைக்கும் 26க்கு 26 குஜராத்ல ஜெயிக்கக்கூடிய இடம். அது எப்பவுமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 100% இருக்கும். ஆனா அங்கேயே கூட பெரிய சரிவு எல்லாம் ஏற்படும். அட்லீஸ்ட் ஒரு 4 இடம் 3 இடம் ஜெயிச்சாலே இட் இஸ் a very big victory for இந்தியா கூட்டணி. அப்படி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நிறைய வரக்கூடிய பொய்யான தகவல்கள்லாம் நிறைய இதுவரைக்கும் கட்டமைச்சாங்க. பல ஊடகங்களை வச்சுட்டு அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, 400 வந்துட போறது, 370 வந்துட போறதெல்லாம் சொன்னாங்க. இப்ப உண்மை கள நிலவரத்தை வெளிப்படை சொல்லும்போது இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. அதாவது கூட்டணியாக தனி கட்சியாக கிடையாது. ராமசுப்ரமணியன் சார், நீங்க சொன்னதை அப்படி எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க, நான் அப்புறம் அவர்கிட்ட நவநீத் சார். இல்லை, நண்பர் நவநீதன் நல்லா சொன்னார். காவிரி பிரச்சனை, அது ஆக்சுவலாக காவிரி பிரச்சனைக்கு கடிவாளம் போட்டதே ஒன்றிய பாஜக அரசு தான், அது தெரியும். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இது பண்ணது, அது ஜெயலலிதா காலத்திலே வழக்கு போட்டு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகும் கூட அவங்க தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன தீர்வு சொல்லியிருக்குதோ அதற்கான ஒரு குழு அமைக்கணும். இப்போ நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் இருக்க, அது அதிகாரம் இல்லாத ஒரு வாரியமாக இருக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வமானதை அமைப்பதற்கு மோடி அரசு மறுத்தது. அது இல்லைன்னா அது சட்டப்பூர்வமான அந்தஸ்து. ஏன்னா அதை செய்ய மறுத்தது பாஜக அரசு. எனவே அங்கே காங்கிரஸா இங்கே தான் அதெல்லாம் பிரச்சனை, இவங்க நினைக்கிறா திறந்து விடுறதுக்கு பிரச்சனை என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருச்சு. அதன்படி ஏன் செய்யலை? அது டாபிக். இப்போ இந்த எலெக்ஷனை பற்றி சொல்லுங்க. இல்லை, அவர் அப்புறம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அரசு வேலைன்னு சொல்லலை, இப்போ அரசாங்க வேலையும் பிரச்சனை தான். பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்கனவே 15 ஆண்டா இருக்கு. இப்பயும் 10 ஆண்டுகளாக மோடி அரசு அந்த பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் தடையானையை ராகுல் காந்தி இந்திய பேச்சில் 30 லட்சம் பேர் வந்து காத்திருக்கிறாங்க, இல்ல ஃபில் பண்ண போறாங்க. இல்ல அதான் 50 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு ஒன்றிய அரசு ரயில்வேல. நவநீத் சார் வரேன். இல்ல ரயில்வேல இப்ப அடுத்த கொண்ட வர நீங்க இருங்க. இல்ல ஒரே பாயிண்ட் சொல்லுங்க. ராமசுப்ரமணியன் சாருக்கு சொன்னதுக்கு ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அப்படிலாம் நீங்க ஜிடிபி எல்லாம் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரோட அரசியல்வாதிகளோட அபிடவிட் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு அரசியல்வாதி அபிடவிட்ல வந்து எனக்கு வந்து பணம் கம்மியா இருக்கு, என்னுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க. நான் வந்து நீங்க இப்ப குறிப்பிடற போல நானும் குறிப்பிட டைவர்ட் பண்றது டோன்ட் ஹிஜாக் திஸ் ஈவென்ட் டோன்ட் ஹிஜாக் எதே வேலை பார்த்தா உடனே அஃபிடவிட் பாருங்கங்கிறது இதெல்லாம் வந்து அஃபிடவிட் எல்லாருக்கும் தெரியும். you know as a journalist and also you are talking about stock market in your papers. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல பேன் ஆன் ரெக்ரூட்மென்ட் இருந்தது. 20000 அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் மினிஸ்ட்ரி ஒன்னு இருந்தது. வெறும்னா உட்கார்ந்து இருந்தா கூட உங்களுடைய வேல்யூ தனியார்மயமாக இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு போனது. கவர் அப் தி ஷார்ட் கமிங்ஸ் சார். சரி, இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அருண் ஷோரியை போட்டிருந்தாங்களா, தனியார் மயமாக்கலுக்காக ஒரு அமைச்சர், பொதுப்பணித்துறை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி பண்ணாங்க. அதனால வேலை வாய்ப்பு குறைந்தது. அந்த காலத்தில் தான் இந்த வேலை தடை ஆணையை மேலும் பயன்படுத்தி இன்றும் 50 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. அதாவது மத்திய அரசு, ரயில்வே, அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள், அதையெல்லாம் அதில் தான் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கு. அது இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. 2வது விஷயம், இந்த மோடி ஆட்சியில் அதற்கான எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்கல. 2வது விஷயம், IIT, IIM, NITs இந்த ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு படி பார்த்தீங்கன்னா
27% இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு 10% கூட வரல, 7.8% தான் வந்திருக்கு. ஆனா பொது இதுல வந்து பொது இதுன்னு வர்றபோது மிக குறைவாக தான் வந்திருக்கணும், 50% தான் வந்திருக்கணும். ஆனா அது 80% வந்திருக்கு. தலித்துகளுக்கு உரிய 15% வரல, 7% தான் வந்திருக்கு. எஸ்டி பீப்புளுக்கு 7.5% இருந்திருக்கணும், அது 4% தான் வந்திருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா சமூக நீதி முழுக்க கடைந்து துடைத்தெறியப்பட்டிருக்கு. அப்ப இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஏன்னா இந்த விஷயங்களையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏற்கனவே பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, செலவழிக்கப்படுகிற ஒவ்வொரு 10 லட்சம் ரூபாய்க்கும் 636 பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும். அதனுடைய இன்டென்ஷன் அதுதான். ஆனா நீங்க நிதி ஆயோக்கு அது கிடையாது, அங்கேயே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. அப்ப நான் கேட்பது அரசு வேலை வாய்ப்புலையும் நீங்க தவறி இருக்கிறீங்க. தனியார் துறையில, பொதுத்துறையில, மற்ற விவசாய உற்பத்தி துறையில இதுல உள்ள வேலை வாய்ப்பையும் நிச்சயமா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எனவே திண்டாட்டம் தலைவிரித்தாடும் நாடாக இந்தியா மாறி போனது. அதற்கான முழு பொறுப்பையும் மோடி தான் ஏற்க வேண்டும். ரைட். இப்போ நவனீத் சார் நீங்க பதில் சொல்லுங்க, நிறைய கருத்தை ஷார்ட்டா. சார் ஷார்ட்டா சொல்றேன் சார். இன்னைக்கு அவரு ரொம்ப மனதுக்கு இன்னமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ராமசுப்ரமணியன் சார் சொன்னாரு. ரெண்டு விஷயம் சார் அந்த ராகுல் காந்தியோட பேச்சுலயே எடுத்துங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவர்களுக்கு தரேன்றது ஆல்ரெடி வந்து மத்திய அரசு கொடுத்துட்டாங்க, 2021 இருந்து இருக்கு. அவர் எப்படி அதை சொன்னாருன்றது தெரியல. அப்புறம் மீன் வளத்துக்காக ஒரு தனி அமைச்சகமே தொடங்கப்பட்டது இந்த அரசுல தான். சொல்லுங்க நவநீத் சார், அதை வேணா காட்ட சொல்லுங்க. இல்ல நான் மீனவர் பகுதியில் நிறைய தொடர்புல இருக்கிறேன். எந்த மீனவரும் அதுல ₹1 பணம் எடுக்க முடியல. சரி இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. லான்ச் பண்ணி அது போயிருக்குன்றத நான் சொல்றேன். இன்னும் டேட்டா வேணா நீங்க போன்ல என்ன கவுண்டர் பண்ணி நீங்க போன் எடுத்து பாருங்க. ரெண்டாவது, மீன் வளத்துக்காக ஒரு தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டதே மோடி அரசின் கீழ் தான். அது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன கேட்டா அந்த காலத்துல இருந்துருப்பீங்க. ஆனா வந்து 53 வகையான மீன்களை அந்நிய நிறுவனங்கள் பிடிக்கலாம், அதை இந்திய மீனவர்கள் பிடிக்க கூடாதுங்கிறது இந்த காலத்துல தான் வந்திருக்கு. சொல்லுங்க, அதையும் சேர்த்தே சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு அமைச்சகம் அமைச்சதே பெரிய விஷயமா நீங்க எடுத்து அது யாருக்கு? பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சாதகமா இருக்குன்ற. சரி சார், நான் எதுவுமே சொல்ல. அப்ப அமைச்சகமே வேண்டான்றீங்களா? அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப சிவில் ஏவியேஷன் இருக்கு, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் நீங்க வச்சுக்கிட்டு அரசு செலவு பண்றீங்க. இருந்த 140 டாடா இட கொடுத்துட்டீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அமைச்சகம் வச்சதுனால என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க ஷார்ட்டா. அங்க வந்து அதானிக்கு நீங்களும் துறைமுகத்தை கொடுக்குறீங்க கேரளால. அதனால வந்து தயவுசெய்து நாங்க கொடுக்கல துறைமுகத்தை, ஒன்றிய அரசுங்க. தவறா சொல்லாதீங்க. சரி ரைட் ஓகே. ஆமா, விழிஞ்சம் போட்டு யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மாநில சரி, விழிஞ்சம் போட்டு ஒன்றிய அரசினுடைய பிளான் தான். நேரா முடியல, வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண சொல்றாங்க. சார் ஓகே, உங்களோட கருத்து எடுத்துக்கிறேன். திருவனந்தபுரம் விமான நிலையத்தை கேட்டாங்க, கொடுக்கல. அதானிக்கு ஏன் கொடுத்தீங்க? சார் நேரம் முடியல, அதெல்லாம் இருக்குல்ல சார். 3 பாயிண்ட் முடிச்சிடறேன். அடுத்தது வந்து இந்த தேர்தல் மெட்ரிக்ஸ்ல வந்து ராமசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி சார், இப்போ என்னன்னா வந்து மேற்கு வங்கம், ஒடிசா போன்ற மாநிலத்துல யாருமே கணக்குல வச்சுக்க மாட்டேங்க. ஒடிசால காங்கிரஸோட பிரசன்ஸே கிடையாது. அங்க பிஜேடி வெர்சஸ் பிஜேபி தான் இருக்கிறது. மேற்கு வங்கத்துல மும்முனை போட்டி. சோ கம்மி ஆனா ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை தான் நான் சொல்றேன். அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த வேலையில்லா திண்டாட்டம் சார். ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு ரிசர்ச் கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன். நான் 2 விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வந்து இல்ல சார், சென்செக்ஸ் வந்து 75,000 புள்ளிகளை தொடுனா ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்கனால தான் வந்து அதுக்கு நாட்டோட வளர்ச்சி சம்பந்தம் இல்லங்க. 1000 விவாதம் பண்ணிட்டோம். நவநீத் சார் இதுல போய் இருக்கிறார். இருங்க சார், பேச அலோவ் பண்ணுங்க சார். இன்னைக்கு சராசரியா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க பார்க்கணும் சார். அதானி வளர்றாரு, நாடே வளர்ந்துட்டு அர்த்தமா? இது வந்து it is not because of the economic development. There are extraneous factors also. Please understand that. Please, you allow me to complete. Then you take the other message. Second message நீ கேட்டுங்க. ரெண்டாவது மெசேஜ், UPI வந்தப்ப என்ன சொன்னாங்க? வந்து காசு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த UPI ஓட டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 18.4 ட்ரில்லியனுக்கு போகுது. என்ன 12 அதுலயும் இப்ப போட போறீங்க டாக்ஸ். சார் எடுத்துக்கிறேன் நவநீத் சார், ப்ளீஸ். பேங்க் விஷயம் allow me last 1 minute இல்ல last 30 seconds எனக்கு ரிமைனிங் தேர். மினிமம் பேலன்ஸ்னால 21,000 கோடி 44 கோடி ரூபாய் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து சுரண்டிடுச்சு பேங்க். ஒரே ஒரு கருத்து வைங்க நித்யானந்த் ஐயா, நேரம் இல்ல. ஜல்லிக்கட்டை தடை செய்தது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது. அந்த ஜல்லிக்கட்டில் உட்கார்ந்துட்டு ராஜீவ் காந்தியும் ஸ்டாலினும் ரசிச்சாங்க. இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. நீட்டை கொண்டு வந்தது அந்த ஆட்சி தான். இருங்க கொஞ்சம் பேச, அமல்படுத்துறது கோர்ட் சொல்லி வேகமா சொல்லுங்க. ஆக இந்த ஜல்லிக்கட்டு, நீட்டு, இப்படி பல விஷயங்களை அவர்கள் செய்ததை நீதிமன்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது வேறு ஒன்று செய்ய முடியாது.
பாராளுமன்றத்தில் அதை மாற்றலாம், நீதியை மாற்றலாம். சாபானு வழக்கை மாற்றலையா? சரி, மாற்றலாம். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரி. இந்த நீட்டுக்காக எத்தனை மாநிலங்களுக்கு இவர் கடிதம் எழுதினார் நம்முடைய முதல்வர், எத்தனை பேர் பதில் சொன்னாங்க அதுக்கு? அதனால எல்லா கேரளாவிலும் நீட் இருக்கு, இருக்கு. ஏங்க டைம் முடிஞ்சு கேரளாவிலும் நீட் இருக்கு, கேரளா நீட் எதிர்த்தாங்க. சரி, அது வேற டாபிக், அது வேற டாபிக். ஆக முன்னுக்கு பின்னும் முரணாக பேசுவது இவர்களுக்கு. ஒரு இந்தியாவை எதிர்த்து பாஜக கூட்டணி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவை எதிர்த்து பாஜக கூட்டணி இருக்குது என்பது ஒரு கொள்கை முழக்கம் என்று சொல்கிறார்கள். சரி. ஆக ஒரு சுய இன்பம், இந்தியாவை பாஜக எதிர்க்கிறது என்று மக்கள் சரி, தவறு. சரி, இது இந்தியாவை தவறாக வழிநடத்துகின்ற ஒரு போக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவுக்கு கடந்த முறை காங்கிரஸ் பெற்ற சீட்டுகளை காட்டிலும் குறைவாக பெறும். ராஜஸ்தான், நீங்க சொன்ன மத்திய பிரதேசம், கர்நாடகம் எல்லாவற்றிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் வந்த பின்னாலும் கூட பாராளுமன்றத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இனிமேல் நன்றி சார், நன்றி. நேயர்களே, இதுவரை நம்ம நிறைய விஷயத்தை பேசணும். நேரம் முடிந்து விட்டது. எமது நிகழ்ச்சிக்காக வந்து கலந்து கொண்ட லெனின், ராமசுப்ரமணியன், நித்யானந்தன், நவநீத், உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியாக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.